நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். விவசாய கிணற்றில் கால் தவறி விழுந்த முதியவர் சடலமாக மீட்பு, போலீசார் விசாரணை. ஆற்காடு டிசம்பர் 5 திமிரி அருகே விவசாய கிணற்றில் கால் தவறி விழுந்த முதியவரை நேற்று சடலமாக மீட்பு, போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி பேரூராட்சி அபிராமி நகரில் உள்ள விவசாய கிணற்றில் முதியவர் சடலமாக இருப்பதாக திமிரி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் அருள்மொழி, எஸ்பி தனிப்படை போலீசார் பொறுப்பு ரகுராமன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று ஆற்காடு தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். ஆற்காடு தீயணைப்பு நிலைய அலுவலர் பரிமலா தேவி தலைமையில் தீயணைப்பு வீரர்கள் விவசாய கிணற்றில் இறங்கி முதியவரின் சடலத்தை மீட்டனர். இதுகுறித்து சப் இன்ஸ்பெக்டர் அருள்மொழி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் திமிரி பேரூராட்சிக்கு உட்பட்ட முத்துகிருஷ்ணன் தெருவைச் சேர்ந்த ஆதி மூலம் மகன் கருணாகரன் 60, மனைவி மற்றும் மகன் மும்பையில் வசித்து வருகின்றனர். கருணாகரன் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டதால் தனது சகோதரர் துரைசங்கர் வீட்டில் வசித்து வந்தார். இந்நிலையில் நேற்று காலை கருணாகரன் காலை கடன் கழிப்பதற்காக வீட்டின் அருகே உள்ள அபிராமி நகரில் சென்றபோது மழை பெய்ததால் சாலை சேரும் சகதியுமாக இருந்ததால் கருணாகரன் கால் வழுக்கி விவசாய கிணற்றில் விழுந்தது தெரியவந்தது. பின்னர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனை ஆற்காடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அல்மாலிக் சிக்கன் சென்டர், ராணிப்பேட்டை மாவட்டம் AMK காம்ப்ளெக்ஸ், தந்தை பெரியார் நகர், தாஜ்புர ஆற்காடு என்ற முகவரியில் அனைவரின் பேர் ஆதரவுடன் இயங்கி வரும் அல்மாலிக் சிக்கன் சென்டரின் மற்றொரு கிளை அல்மாலிக் மீன்கடை ஆற்காடு கலவை ரோடு சிவராமன் மருத்துவமனை எதிரில் அமைந்துள்ளது. இங்கு அனைத்து வகையான சிக்கன், மட்டன், முட்டைக்காடை, நாட்டுக்கோழி, மசாலா வகைகள் ஆகியவை மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். மேலும் பெரியார் நகர் அல்மாலிக் சிக்கன் சென்டரில் மாலையில் சிக்கன் பக்கோடா, காடை ஃப்ரை, சேமியா ஆகியவை சூடாகவும் சுவையாகவும் தரமாகவும் கிடைக்கும்.